ஒருவேளை இங்க இருந்து தப்பிச்சு போகும்போது திரும்பவும் அந்த ரவுடிங்க கிட்ட மாட்டிக்கிட்டாரோ? நீ சொல்றது நடந்திருக்கவும் சான்ஸ் இருக்கு. அவனை பார்த்து அவ்வளோ கத்துன தெரியுமா? என் பேச்ச கொஞ்சமாச்சும் அவன் கேட்டிருக்கலாம். விஷால், நீ அசோக் இடத்துல இருந்து யோசி. அவர் ஆல்ரெடி பயந்துட்டு இருக்காரு. அவர் மைண்ட்ல அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் தான் தோணுமே தவிர நம்ம பேசுறதெல்லாம் எப்படி அவர் காதுல விழுந்திருக்கும்? சான்ஸே இல்ல. சரி, நான் எதுக்கும் என் ஃப்ரெண்டு கிட்ட அசோக் பத்தி ஏதாவது டீடைல் தெரிஞ்சுதான்னு கேக்குறேன். சரி. இப்போ வரைக்கும் அசோக் ஸ்டேஷனுக்கும் வரலையா? அவனை பத்தி எந்த டீட்டெயிலும் கிடைக்கலையா? இப்போ என்ன பண்றது? நீ எவ்ளோ தேடினாலும் அசோக் உனக்கு கிடைக்க மாட்டான். சரி, நீ டென்ஷன் ஆகாத. அசோக் இந்த சரௌண்டிங்ல தான் எங்கேயாவது இருப்பாரு. நம்ம கன்ஃபார்மா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே சார், நான் இங்க இருந்து டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் என் ஃப்ரெண்டோட போய் அசோக்கை தேடுறேன். விஷால், பாத்து போ, கவலைப்படாத. கன்ஃபார்மா அசோக் கிடைச்சிருவாரு. ஓகே, பாத்து வரேன். பாரு. வர்ஷினி, இப்படி எல்லாம் கூடி வரும்போது நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருந்தா எப்படி? இங்க பாரு வர்ஷினி, தயவு செஞ்சு அம்மா சொல்றத கேளு. மனச போட்டு குழப்பிக்காம சந்தோஷமா இரு. சரிம்மா, இப்ப என்ன? நான் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதானே? ஓகேமா, நான் சந்தோஷமா இருக்கேன், போதுமா? நான் கேட்டதுக்காக பதில் சொல்லணுங்கிறதுக்காக தானே இந்த மாதிரி சொல்ற. நீ சந்தோஷமா இருந்தா எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது. இங்க பார் வர்ஷினி, உன்னை நான் பெத்தவடி, ஏன் கிட்ட நடிக்காத. உன் மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியும். இங்க பார் வர்ஷினி, ராகவுக்கும் உனக்கும் இருந்த பழக்கம் எல்லாம் முடிஞ்சு போன கதை. நீ இந்த பழைய விஷயம் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கண்ணு முன்னாடியே கிடைச்ச வாழ்க்கைய கோட்டை விட்டுறாத. இப்படி ஒரு வாழ்க்கை கைவிட்டு போயிடுச்சேன்னு உன் அம்மா நான் எவ்வளவு துடிச்சிருப்பேன். இப்போ கடவுள் அசோக் மூலியமா உனக்கு இந்த சந்தோஷத்தை தூக்கி கொடுத்திருக்காங்க. ஏ வர்ஷினி, இத கெடுத்துக்காதடி. அந்த இசை இருக்கால, அவதான் உன்கிட்ட எதையோ சொல்லி குழப்பிக்கிட்டே இருக்கா. இங்க பார், இசை சொல்றது எதையுமே கேட்காத. அப்பதானே நீ சந்தோஷமா இருக்க முடியும். மா, நான் யார் சொல்றதையும் கேட்கல, போதுமா? சரி, உன் அம்மா நான் உனக்கு நல்லதானே சொல்லுவேன். என்ன மாதிரி மாச செலவுக்கு கஷ்டப்படுற வாழ்க்கை உனக்கு வேண்டாமா? இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை நல்ல அன்பா பாத்துப்பாங்க. கண்டதெல்லாம் நினைச்சுக்கிட்டு உன் மனச குழப்பிட்டு இருக்காத. கல்யாண பொண்ணா எப்பயும் சிரிச்சுக்கிட்டே இரு. வா, வந்து உன் அத்தை மாமா கிட்ட இருந்து முகத்து புடைய வாங்கிக்கோ. வா, சொன்னா கேளுமா, வா. போன்ல யாரு? அக்கா தான் போன் பண்றாங்க. அக்கா, பிரியா, கங்கா என்ன பண்றாங்க? உங்க போனுக்காக தான் அக்கா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓ, அப்படியா? சரி, அங்க வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? இங்க எந்த பிரச்சனையும் இல்லக்கா. சரி, நான் எப்ப வேணாலும் கிளம்பி வருவேன். அவங்கள மட்டும் ரெடியா இருக்க சொல்லு. சரிக்கா.
இப்ப நான் எங்க இருக்கேன்? கடவுளே, நான் எப்படி இங்க வந்தேன்? அந்த பொண்ணு யாரு? எதுக்காக எங்க அம்மாவை பழி வாங்கணும்? இதெல்லாம் என் அம்மாவுக்கு தெரியுமா? எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சாகணுமே. அசோக் பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதானா? இல்ல விஷால், நாம நினைச்ச மாதிரி அசோக்கை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. இன்னும் சொல்ல போனா மண்டபத்தை விட்டு அசோக் வெளியே வந்ததுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட கிடைக்கல. என்னடா சொல்ற? அப்போ அசோக் மண்டபத்தை விட்டு வெளியில வந்திருக்க மாட்டான்னு சொல்றியா? மேபி அசோக்கை யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு அசோக்கே வேற ஏதாவது வேஷத்துல மண்டபத்தை விட்டு வெளியே போயிருக்கலாம். நீ சொல்ற மாதிரி அசோக் வெளியில வந்திருந்தா கண்டிப்பா அவன் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே வந்திருப்பான். அப்போ இசை சொன்ன மாதிரி திரும்ப அசோக் ரவுடிங் கிட்ட மாட்டியிருக்க சான்ஸ் இருக்குன்னு தான் தோணுது. இல்ல ஸ்ரீஜா கிட்ட அசோக் மாட்டியிருப்பாரு. அவ தப்பிக்கிறதுக்காக அசோக்க ரவுடிங் கிட்ட மறுபடியும் புடிச்சு கொடுத்திருந்தாலும் கொடுத்துருப்பான். புரியுது. அப்போ இப்ப என்ன பண்றது? கை கிடைச்ச அழகான சான்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேனே. இப்ப நம்ம எங்கன்னு போய் தேடுறது அவனை? விஷால், என்கிட்ட ஒரு பிளான் இருக்குடா. ஒருவேளை அசோக்க ஸ்ரீஜா ரவுடிங் கிட்ட பிடிச்சு கொடுத்துருந்தா அசோக் எங்க இருக்காருன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படித்தானே? ஆமா. சோ இப்ப நம்ம கிட்ட இருக்க ஒரே வழி ஸ்ரீஜா கிட்ட இருந்து அசோக் எங்க இருக்காருன்னு உண்மையை தெரிஞ்சுக்கிறது தான். அது எப்படி முடியும்? உன் டவுட் எனக்கு புரியுது விஷால். ஸ்ரீஜாவுக்கு டவுட் வராத மாதிரி தான் இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இசையோட ஹெல்ப் நமக்கு வேணும்டா. சரி, அப்ப நான் இசைக்கு கால் பண்றேன். இது கட் பண்றா. என்னடா கட் பண்றாடா? என்ன வீடியோ கால் வருது? நாழியா இருந்து மாப்பிளையும் பொண்ணையும் மேடைக்கு வர சொல்லுங்க. சரிங்க இரு. எங்க ராகவ் கிட்ட சொல்லி அசோக்க கூட்டிட்டு வர சொல்லு. ராகவ், ராகவ். அண்ணி, நீங்க எதுக்கு நீ தேவையில்லாம ராகவ் கூப்பிட்டுட்டு நான் போய் கூட்டிட்டு வந்து. சரி சரி, நீ போய் கூட்டிட்டு வா. சீக்கிரமா. ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணுபத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் பிரகிருத்யே நமஹ. சீக்கிரம் வா. பிரகிருத்யே உட்கார். நமஹ. உட்கார். வித்யாயே நமஹ. உட்கார். வாழ்த்துக்கள். வணக்கம் சொல்லு. சபைக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. உட்காருங்க. உட்காருப்பா. ஐயோ கடவுளே, இவன் மனமேடைக்கு வந்துட்டானே. இன்னும் கொஞ்ச நேரத்துல வர்ஷினியும் வந்துருவா. விஷால் அதுக்குள்ள ஆஞ்சநேயர் மலைக்கு போயிடுவானா? கடவுளே, ஏதாவது பண்ணி எங்களை காப்பாத்து. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க.